2 நாள் முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் மக்களே. பரந்தூர் கிராம மக்கள் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க. என்ன செய்தி, என்ன ஏது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு தகவல்கள் அந்த மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த மக்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்துச்சு. அந்த அடிப்படை புரிதலை இந்த வீடியோவில் பாயிண்ட் பை பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூன் 23 தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இருக்கலாம். அந்த நாள் திமுக அரசு வேறு சில விஷயங்களை பண்ணி நம்ம கவனத்தை கூட மாற்றலாம். ஏன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு இந்த மக்கள் ஒரு மிக முக்கியமான முடிவெடுக்க போகிறாங்க. அந்த முடிவை நோக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஏகனாபுரம் கிராம மக்களோட மிக முக்கியமான முடிவை பற்றி தான் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் பேச போகிறோம். இந்த மக்கள், அதாவது இந்த போராட்டத்தில் மொத்தம் 13 கிராமம் இருக்குது. அந்த 13 கிராமத்தில் இந்த கிராமம் இந்த விஷயத்தை முன்னெடுத்து வேறு லெவலில் செய்கிறாங்க. அந்த வேறு லெவலில் இவங்க பண்ணக்கூடிய சம்பவம் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறது. ஸோ இந்த கிராமம் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே விரும்பலை, தமிழ்நாடே எங்களுக்கு வேணாம், நாங்கள் ஆந்திராவை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 700 நாளாக பரந்தூர் விமான நிலையம் இங்கே அமையக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டம் பல்வேறு வகையில் செய்கிறாங்க. செஞ்சு எந்த புண்ணியமும் இல்லாதனால இந்த ஊரே வேணாண்டா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆந்திராவை நோக்கி புறப்பட தயாராக இருக்காங்க ஜூன் 23ஆம் தேதி. சரி, இந்த விஷயத்தை யார் முன்னெடுத்து சொல்கிறா, யார் இந்த தகவல்களை மீடியாவில் சொல்கிறாங்க, உண்மைக்குமே இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த 2 பேரை இந்த விஷயத்தில் நம்ம பொறுப்பாக வச்சுக்கலாம். ஒருத்தரோட பேர் வந்து ரவிச்சந்திரன், ஒருத்தரோட பேர் வந்து சுப்பிரமணியம். இவங்க 2 பேர் தான் இதை முன்னெடுத்து செய்கிறாங்க. மீடியாவில் சில தகவல்களை சொல்கிறாங்க, அரசு சார்பாக சில விஷயங்களையும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இவங்க 2 பேர் தான் 700 நாட்களாக முன்னெடுக்கிறாங்க. அது அடிப்படையில் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய 2 பேர் சொல்கிற தகவல் அடிப்படையில் தான் இந்த செய்தியோட உண்மைத்தன்மையை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக இந்த விஷயத்தை, இந்த மக்கள் வந்து இந்த கிராமத்தை விட்டு புறப்பட போகிறாங்கல்ல, இதற்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைகிறதுனால 13 கிராமங்கள் பாதிக்கப்படுது. ஸோ அந்த மிச்சம் இருக்காங்கல்ல 12 கிராமம், அந்த 12 கிராமத்தையும் அழைச்சி நாங்கள் போகிறோங்க, கண்ணீரோடு விடைபெறுறோம், எங்களுக்கு வந்து எப்படி சொல்லுங்கள், வழி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மிச்ச 12 கிராமத்தையும் கூட்டி பெரிய லெவலில் இந்த விஷயத்தை செய்ய இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவு பண்ணுறாங்க ஜூன் 23ஆம் தேதி. கிட்டத்தட்ட இந்த ஜூன் 23ஆம் தேதி அப்படிங்கிற அந்த ஒரு நாளை ஏன் டார்கெட் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 700 நாட்களை கடந்து இந்த விஷயமானது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 700 நாட்கள் வந்ததுனால ஜூன் 23ஆம் தேதி வந்து டார்கெட் பண்ணி இவங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ இதற்காண்டி இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, உடனடியாக ஆந்திரா போய் எப்படி வாழ முடியும், டெக்னிக்கலாக சில பிரச்சனைகள் இருக்கும்ல, சாத்தூர் கலெக்டர் அலுவலர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்கலாம், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும், உங்கள் ஊரில் நாங்கள் அடிமையாக கூட இருக்கோம், எங்கள் ஊரில் எங்களோட வாழ்வாதாரத்தை பறிச்சிட்டாங்க, உங்கள் ஆந்திராவுக்கு நாங்கள் வரோம், அடிமை வேலை கூட எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மனுவை இந்த கலெக்டர்கிட்ட கொடுக்கறதுக்காண்டி ஒரு குழு 23ஆம் தேதியை நோக்கி இந்த வேலையை பார்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறாங்க. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கறதுக்கான வேலையை தொடர்ச்சியாக செய்ய போகிறாங்க. ஸோ 23ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 5746 ஏக்கர் பரப்பளவில் இந்த விமான நிலையம் அமைய போது. இதில் பார்த்தீங்கன்னா 3750 ஏக்கரானது விவசாய நிலம், மித்தது வந்து அரசாங்கத்தோட நிலம். இந்த 3750 ஏக்கரில் கிட்டத்தட்ட இந்த 13 கிராமத்தோட சில கிராமங்களோட விவசாய நிலம், சில கிராமங்களோட விவசாய நிலம் குடியிருப்பு ரெண்டுமே பாதிக்கப்படுது. இந்த ஏகனாபுரம் அப்படிங்கிற கிராமமானது விவசாய நிலத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது, அதே நேரம் அவங்க வாழக்கூடிய இடத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் இந்த மக்கள் முன்னெடுத்து இந்த போராட்டத்தை இவ்வளோ வீரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 வருஷமாக நான் முன்னாடி சொன்னபடி எந்த விதமான போராட்டம் பண்ணியும் எவ்வளோ விஷயங்களை செஞ்சோம், அரசு செவி சாய்க்கலை. அரசு இந்த போராட்டத்துக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தால் அரசு அங்கே என்ன பண்ணுதுன்னா, 3 மாவட்ட வருவாய் ஆய்வாளர்களை போட்டிருக்காங்க, 3 துணை ஆட்சியரை போட்டிருக்காங்க, 23 தாசில்தார், 6 துணை தாசில்தார், கிட்டத்தட்ட 324 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3750 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை சம்மந்தப்பட்டவங்கள்ட்டேருந்து அரசுடைமையாக்குற வேலையை 324 பேர் வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க தினசரி. இந்த 324 பேர் இருக்கக்கூடிய இந்த பணியானது ஒவ்வொரு ஏரியாவாக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு சில கிராமங்களில் நில அளவு அளக்கக்கூடிய பணி நடந்துச்சு. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஏகனாபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் அந்த விவசாய நிலத்தை அளக்கக்கூடிய வேலை நடக்கும்போது தான் இந்த மக்கள் இப்படிப்பட்ட வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்க பகலில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போய் அவங்களோட விவசாய வேலையை பார்ப்பாங்க. இரவில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. இரவில் அதற்கான பந்தல் அமைக்கப்பட்டு அந்த பந்தலில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இந்த 324 பேர் இதற்காண்டியே தனிப்பட்ட முறையில் பணியமர்த்தப்பட்டு இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையை இந்த 324 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்து போராட்டம் பண்ணுறது, திருவோடு ஏந்தி போராட்டம் பண்ணுறது, தேர்தலை புறக்கணித்து போராட்டம் பண்ணுறது, இறுதியாக
இந்த ஊரே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்புறதுக்கான வேலையில் இந்த மக்கள் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட விஷயத்தை வந்து திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏகனாபுரம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்குது போல். அந்த அம்பேத்கர் சிலையிலேருந்து 100 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுறாங்க. ஆந்திராவுக்கு போகிற அந்த பாதையில் 100 கிலோமீட்டர் நடந்தே கண்ணீரோடு வெளியே போகிறதா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் வைக்கிள் ஏரி, அதாவது வாகனத்தை ஏற்பாடு பண்ணி வாகனம் மூலமாக அந்த போராட்டத்தை செய்யக்கூடிய வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. 100 கிலோமீட்டர் வாக்கிங்கு, 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு வாகனத்தில் ஏறி ஆந்திராவை நோக்கி பயணப்பட போகிறாங்க ஜூன் 23 ஸோ ஜூன் 23 ஒரு கிராமமே தமிழ்நாட்டை விட்டு வெளியேற அந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை நடக்கும் அல்லது இந்த விஷயத்தில் அந்த கிராம மக்கள் இப்போ நான் வீடியோ பண்ணுற தருவாய் வரைக்கும் பின்னடைவு சந்திக்கிறது, பேக் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு செய்தியும் நான் பார்க்கல. அதே நேரம் இந்த ஜூன் 23 உங்களோட கவனத்தையும் என்னோட கவனத்தையும் திசை திருப்புறதுக்கு இங்கே வேறு சில செய்திகளை கிரியேட் பண்ணலாம். இந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேற இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்போ வளர்ச்சினா ஒரு சில இடத்துல ஒரு சில அழிவுகள்லாம் நம்ம தாங்கி தான் ஆகணும், அதற்காண்டி போராடிக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் இழப்பீடு தொகை கொடுக்குறாங்கல்ல, அடுத்ததான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் போகணும். இங்கே தான் விமான நிலையம் அமைக்கணும்னா அங்கே தான் அமைக்க முடியும். ஏன் தமிழ்நாட்டில் வேறு எங்கே வேணால் அமைக்கலாம்ல, ஏன் அந்த இடத்த மட்டும் சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கலாக அங்கே சில விஷயங்கள் இருக்குது, அதனால தான் அங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சைடு நீங்கள் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் இந்த கிராம மக்கள் வெளியே போகிற விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சைடு எடுக்கிறீங்களா? எனக்கு அவங்க மனமகிழ்வோட, அவங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் அவங்க அந்த நிலத்தை விட்டு கொடுத்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு நம்மளோட 2வது விமான நிலையத்தை அமைக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு அரசாங்கத்துக்கு துணை நின்னா சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த தமிழ்நாடு டு ஆந்திரா போகிற அந்த மக்களோட முடிவை வந்து நீ செய்கிறது செய்ய, நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம் அந்த 324 பேரை வச்சு அப்படிங்கிற ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க கொஞ்சம் அதிகம் கூட எதிர்பார்க்கலாம், அரசாங்கத்தால் செய்ய முடியாத விஷயத்தை கூட எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பேச்சுவார்த்தை அடிப்படையில் அந்த யதார்த்தத்தை அரசாங்கம் புரிய வச்சாங்கன்னா இந்த முடிவு இந்த மக்கள் எடுக்க மாட்டாங்க. 700 நாளில் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே நேரம் ஊரை விட்டு போகிறது அப்படிங்கிற செய்தி வரும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இது தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.